ஸோ அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு இப்போ எதனால் இங்கே என்ட்ரி ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு இப்போ நமக்கு தெரியும். மார்க்கெட் நமக்கு என்ன ட்ரெண்ட் வைஸில் இருக்குது? ஓவரால் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன? பை சைட். ஸோ பையருக்கான ப்ரெஷர் இங்கே இருக்குதுன்னு சொல்லும்போது கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷரில் செல்லர் அப்ளை ஆகிறதுக்கான ரீசன் நமக்கு தெரியுமா தெரியாதா? ஸோ இந்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? 2 மினிட்டுக்கு நான் செல் மட்டும் பண்ணிட்டேன். சரி, இப்போ நான் செல் பண்ணிட்டேன். கீழே இருந்து பையருக்கான ப்ரெஷர் இருக்குது 1 ஹவர்லேயுமே. இந்த ட்ரேட் எனக்கு மேபி மைனஸ் ஆகலாம், ப்ராஃபிட் ஆகலாம், எதுனாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே என்ட்ரி எடுத்தது என்ன தேவையான விஷயம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நல்ல ஒரு செல்லர் வரும்போது பையருக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பையர் ப்ரைஸ் ப்ரெஷர் 1. தென் அதை பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆன செல்லருக்கான ப்ரெஷருமே நல்லா வேல்யூபிளாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் மார்க்கெட் எடுக்கவும் இல்லை, கிளியரான ஒரு ட்ராப் இருக்குது. தென் அதே லெவலுக்கு பையர் போகும்போது செல்லர் ப்ரெஷர் வரணும், செல்லருக்குடைய என்ட்ரி இருக்கணுங்கிற அனலைசிஸ் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க? 1 ஹவர் எடுத்தோம். சரி, அப்போ 1 ஹவர் சார்ட் அனலைஸ் நம்ம எதனால இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோம்? நம்ம இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தெரியுதா? ட்ரேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதை விட்டுருவோம். மேபி இந்த கேண்டில் மேலே போகலாம், லாஸ் ஆகலாம், அது ரெண்டாவது. பட் நமக்கு தேவையான பதில் என்ன? நீங்கள் எதிர்பார்த்த பதில் மார்க்கெட்டில் கிடைச்சதா இல்லையா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் உங்களுக்கு செல்லர் அப்ளை பண்ணணும், செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். அப்ளை ஆகக்கூடிய செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் வேல்யூபிளாக இருக்குன்னா இந்த ப்ரைஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் ஆகும், நெக்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக் என்ன ஆகும்? எஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் வைக்கிறீங்கன்னா அந்த ஹரிசாண்டலுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஒரு தியரி இருக்குது. அந்த தியரி நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? 1 ஹவர்லேருந்து, அதாவது லாங் டைம். அந்த லாங் டைமில் இருக்கக்கூடிய தியரிக்கான ப்ரைஸ் வேல்யூபிளாக இருக்குன்னா இங்கே நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய பதில் ரிஜெக்ஷன், ரெண்டாவது கிடைக்கக்கூடிய பதில் ரிவர்சல். இப்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ரைஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்குறாங்களா இல்லையா? ஸோ ஒரு வேல்யூபிளான ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்படி தான் ரன் ஆகும். இப்போ இதே இடத்துல கேப் அப் அண்ட் கேப் டவுன் இருக்குது, ஒரு ஹை ப்ரெஷர் வால்யூம் இருக்குது, ஒரு எக்ஸ்டென்ஷனாக ப்ரைஸ் ரன் ஆகுது, ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் நீங்கள் இப்போ எதிர்பார்க்குற ஆன்சர் கிடைக்குமா? கொஞ்சம் கஷ்டம் தான். கிடைக்காதுன்னு சொல்கிறத விட சம்டைம்ஸ் என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரா வால்யூம் கொடுக்கும், ஃபைட் பண்ணும், ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அகெயின் சொல்கிறேன், நம்ம லாங் டேர்ம் ப்ரைஸை மட்டும்தான் வச்சு இங்கே ட்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 1 மினிட் படி இங்கே ட்ரேட் பண்ணியிருந்தா மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது? இங்கே ஒரு டவுன்ஃபாலு. பட் நீங்கள் மேஜராக மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பை சைடுக்கு தான் ட்ரேட் போவீங்க. இங்கே நீங்கள் செல் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ரீசன் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னென்ன சினாரியோ இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எதனால் பிரேக் அவுட்டு, இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கான ஆன்சர் என்ன, எல்லாமே பார்த்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஹேங் ஓவர், இந்த ஒரு ஏரியா இருக்குது இல்லையா, இங்கே யாருக்கான ப்ரெஷர் இருக்குது, யாருக்கான ப்ரெஷர் அப்ளை ஆகுதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். நான் ரிட்டர்ன் சொல்லலை, உங்கள் மைண்டில் நீங்கள் அதை என்ன பண்ணிக்கோங்க, ரிவர்சல் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி எக்ஸிட் ஆகணும்னு சொல்லும்போது கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் செல் சைடுக்கு நம்ம பார்த்தோம். அப்போது அப் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பையருக்கான வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே மார்க்கெட்டில் எனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கிறத என்ன ஆகும்? நடக்கும். ஸோ லாங் டைம் ப்ரைஸ் அனலைசிஸுக்கு எதனால நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா அதுக்கான ரீசன் இது ஒன்று தான். புரிஞ்சுதா? சரி, இப்போ இது மூலமாக எனக்கு சந்தேகம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இப்போ நெக்ஸ்ட் என்ன ட்ரேட் பண்ணணும்? இங்கே என்ன பண்ணணும்? இங்கே என்ன சினாரியோ இருக்குது நமக்கு? ஃபஸ்ட் நம்ம லைன் பண்ணோம், அதே தான். செல்லர் வராங்க, பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர், வேல்யூபிளான செல்லர் எக்ஸிட் ப்ரெஷர் கொடுத்துருச்சு, அதாவது பிரேக் அவுட் எடுத்து எக்ஸிட் ஆகுது. தென் பையர் அந்த லெவலில் ரீச் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம்? செல். அவ்வளோதான். இப்போ நான் செல் ட்ரேட் பண்ணிட்டேன், எனக்கு தேவை என்ன? ப்ராஃபிட் அண்ட் லாஸா இல்லை எனக்கு தியரிக்கான பதிலா? தியரிக்கான பதில். நான் செல்லரோட ப்ரைஸ் என்ட்ரி ஆகும், அவ்வளோதான். என்னுடைய தியரி இங்கே இருக்குது, தியரிக்கான ப்ரைஸ் அங்கே அப்ளை ஆகுது, அப்ளை ஆகக்கூடிய ப்ரைஸுக்கான வேல்யூ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும். அப்ளை ஆகக்கூடிய ப்ரைஸுக்கான வேல்யூ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா எனக்கு ட்ரேட் வந்து லாஸ் ஆகும்.
ப்ராஃபிட் ஆகுதுன்னா எதனாலங்கிற ரீசன் தெரியுது, லாஸ் ஆகுதுன்னா எப்படி நெக்ஸ்ட் ரெக்கவர் பண்ணணுங்கிற ஐடியா இருக்குன்னு சொல்லும்போது அந்த தியரி வேல்யூபிள் தான். சாரி நான் 33 செகண்ட்ஸுக்கு ட்ரேட் போட்டேன். ஆக்சுவலாக நம்ம இங்கே ட்ரேட் பண்ண வேண்டிய டைம் என்ன, 2 மினிட் கரெக்டா? சரி ஓகே, நான் 2 மினிட்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா இந்த கேண்டில் முடிச்சு அடுத்த கேண்டில் ப்ராஃபிட் ஆகுமா? இந்த கேண்டில் முடியும், இந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் வரைக்கும் பார்க்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு கவனிங்க, அங்கே உங்களுக்கான ரிஜெக்ஷன் கிடச்சிச்சு. தென் மார்க்கெட் ஒரு ஃபைட்டிங்கை ஹோல்ட் பண்ணி பையரில் முடிக்குது. அப்போ எனக்கு வேல்யூபிளான செல்லர் ப்ரெஷர் இங்கே இருந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? அவ்வளோதான், சிம்பிள். அப்போது வேல்யூபிளான செல்லர் ப்ரெஷர்னு சொல்லும்போது நம்ம அது 1 ஹவர்லேருந்து எடுத்துகிட்டு வரோம். மார்க்கெட் எனக்கு ஒரு டவுன்ஃபாலில் இருக்குது, ஐ மீன் டவுன்ஃபால் கிடையாது, செல்லர் எக்ஸிட் ப்ரெஷரில் இருக்குது. கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் செல்லர். அப்போ அந்த செல்லருக்கான ப்ரைஸ் இங்கே வேல்யூவாக இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே ப்ரைஸ் செல்லருக்கு ரிவர்ஸ் ஆகும். ஸோ இன்னும் அடுத்த கேண்டில் நம்ம வெயிட் பண்ணக்கூடிய டைம். ஆனால் இப்போ இங்கே வரைக்கும் இது வரைக்கும் ரிஜெக்ஷன் கொடுத்தது வரை நம்ம பார்க்குறது என்ன, ரிவர்சல் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இல்லை, பையர் ஃபைட் பண்ணுறோம். இந்த ஃபைட்டிங் சம்டைம்ஸ் நமக்கு நடக்கக்கூடியது. இதனால தான் நம்ம டைம் ஃப்ரேம் எவ்வளோ டைம் ஃப்ரேம் வச்சு எடுக்கணும்னு சொல்கிறோம். இந்த ஒரு ரீசன்னால தான் இப்போ நான் இங்கே 2 மினிட் எடுக்கிறேன்னா எனக்கு வேல்யூபிளான ஆன்சர் இருக்கா இல்லையா? ஒரு நிமிஷம் ஓடும், இதில் இந்த கேண்டில் முடிஞ்சிடும், அடுத்த ஒன்று. அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகிடும், ட்ரேடு ப்ராஃபிட் ஆகிடும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டாவது நான் அகைன் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை, நான் என்ட்ரி பிளேஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ட்ரி பிளேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு தேவையான பதில். அந்த பதில் கொடுத்துட்டு மார்க்கெட் லாஸ் ஆனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியுமா தெரியாது? லாஸ் ஆயிடுச்சுப்பா இப்போ இந்த ட்ரேடு, அடுத்து என்ன பண்ணணும்னு இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாது? ஃபாலோ பண்ணி தெரியாதுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? 16 பேர்கிட்ட இருக்கீங்க இப்போ கிளாஸில். எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு சொல்கிறது எத்தனை பேர்? இப்போ இந்த இடத்துல இந்த ட்ரேட் லூஸ் ஆகுதுன்னா எனக்கு தெரியாது, நெக்ஸ்ட் ரெக்கவர் பண்ணணும், ஏன் லூஸ் ஆகுதுன்னு தெரியாதுன்னு சொல்கிறது எத்தனை பேர்? அப்படியே இங்கே ட்ரேட் லூஸ் ஆகி நீங்கள் நெக்ஸ்ட்டு ரெக்கவர் பண்ணாலுமே உங்கள் அனலைஸில் என்ன இருக்கக்கூடாது, சேஞ்சஸ் இருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் அனலைஸ் எடுத்தது 1 மினிட்லேயோ 5 மினிட்லேயோ கிடையாது, லாங் டேர்ம் ப்ரைஸ் 1 ஹவரில் ப்ரீவியஸ்லேருந்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். எங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம் ஞாபகம் இருக்குல்ல, மறந்துடக்கூடாது. ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரக்சரை பிடிச்சி ப்ரைஸ் என்ன ஆகுதுங்கிற விஷயத்த நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். தென் இங்கே இருக்கக்கூடிய ஒரு டவுன் ட்ரெண்டு, தென் இந்த பையருக்கான வேல்யூஸ் எந்த மாதிரி மேனேஜ் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தென் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரிஜெக்ஷன்ஸ், இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிஎஸ்எல் சைடில் இருந்த செல்லர் ப்ரெஷரும் எஸ்எஸ்எல் சைடில் இருந்த பையருக்கான ப்ரெஷரும் யாருக்கு வேல்யூபிளாக இருக்குது, தென் ப்ரைஸ் எதனால எக்ஸிட் ஆகுது, ஏன் எக்ஸிட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே எக்ஸிட் ஆகக்கூடிய ப்ரைஸ் ப்ரெஷரை வச்சு தான் கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ண ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க. ஒரு வேளை இந்த ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு, 1 மினிட் எடுத்து ஒரு வேளை லாஸ் ஆகிடுச்சு, இல்லை இப்போ நான் 33 செகண்ட் ஒரு அதே கேண்டில் ப்ராஃபிட் ஆகிற மாதிரி டைம் ஃப்ரேம் தப்பாக வச்சு போட்டேன், அப்படியே லாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண பழகிக்கணும். அடுத்து செல்லர் ப்ரெஷர் எங்க, எனக்கு மார்க்கெட் டவுன்ஃபாலில் இருக்குன்னா எனக்கு எங்கெல்லாம் செல்லருக்கான ப்ரெஷர் வேல்யூபிளாக கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணலாம், என்ட்ரி பண்ணலாம். இப்போ இங்கே வரைக்கும் இன்னும் ரீச் ஆகலை, ஸோ ரீச் ஆனால் மறுபடியும் என்ன பண்ணலாம், ட்ரேட் எடுக்கல. ஏன்னா லூஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னா என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த ரீசன் கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரியும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குல்ல, நம்ம அதை எடுக்க போகிறோம், இல்லைன்னா அவாய்ட் பண்ண போகிறோம். கரெக்ட் தானே நான் இப்போ சொன்னது? ஆமாம் தானே? நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் அனலைஸ் பண்ணுறேன், ரெக்கார்ட் வீடியோ இல்லை, கரெக்டாக? நம்ம இப்போ நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த அனலைஸ் எடுக்கிறோம். அப்போது உங்கள் கூட சேர்ந்து தான் நானும் இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ பொறுமையாக பார்ப்போம். சரி, இப்போ நான் இங்கே செல் பண்ணிட்டேன். செல் பண்ணதுக்கான ரீசன் என்ன, சிம்பிள். செல்லர் பையர் ப்ரெஷர், செல்லர் பிரேக் பண்ணி எனக்கு எக்ஸிட் ஆகிறாங்க. கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் செல் சைடுக்கு வேல்யூபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ப்ரைஸை எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் செல்லர் அப்ளை ஆகிறத நான் இங்கே ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டேன். 2 மினிட்டுக்கு போட்டிருக்கேன். அதாவது இந்த கேண்டிலில் ஒரு இது முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஒரு 33 செகண்ட்ஸ் என்னமோ இருக்குது இந்த கேண்டில். சரிப்பா, இப்போ இந்த ட்ரேட் லூஸ் ஆகிடும் பார்க்கும்போதே தெரியுது, ஏன்னா எக்ஸிட் ப்ரெஷர் தெளிவாக இருக்குது. நம்ம என்ட்ரி எடுக்கும்போது நமக்கான பதில் கிடச்சிதா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், நம்ம என்ட்ரி எடுக்கும்போது நமக்கான பதில் இங்கே கிடச்சிதா இல்லையா? ரிஜெக்ஷன் இருந்துச்சா? இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன், திருப்பி செல்லர் கீழே வரப்போ ஒரு பையர் நிலைக்கு அவ்வளோதான். ஸோ எனக்கு இங்கே பையருக்கான வேல்யூ ப்ரெஷர் வைஸில் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரேட் எனக்கு லாஸ் ஆகும்.
செல் பண்ணியிருக்கேன். 2 மினிட்டுக்கு எடுத்தாலும் சரி, எத்தனை நிமிஷத்துக்கு எடுத்தாலும் சரி ட்ரேட் லாஸ் ஆகுனா இங்கே பையர் வேல்யூஸாக இருந்தா. ஏன்னா இங்கே ரிஜெக்ஷன் இல்லை. சின்ன ரிஜெக்ஷன் ஒரு செகண்ட் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு பையர் போன மாதிரி தான் இருந்துச்சு, வேல்யூபிளாக தான் இருந்துச்சு. ஸோ பையர் ஸ்ட்ராங் அப்படின்னா நெக்ஸ்ட் செல்லர் வரும்போது எனக்கு இங்கே யார் என்ட்ரி ஆகணும்? பையருக்கான ப்ரெஷர் என்ட்ரி ஆகணும். ஸோ ஒரு ட்ரெண்ட் பேஸில் பையர் புஷ் பண்ணுறான், ப்ரைஸ் ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்குதுன்னா அங்கே பையர் ஸ்ட்ராங் தான். ஏன்னா செல்லர் என்ன தான் கேண்டில் வைஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மூவிங் வைஸில் யார் தான் மெஜாரிட்டியில் அதிகமாக இருப்பாங்க? பையர். எஸ். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு இப்போ இங்கே கிடச்சிருக்கு. செல்லர் வரும்போது மார்க்கெட் ட்ரெண்ட் வைஸில் மெஜாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுதான்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரியை பார்த்து தெரிஞ்சுப்போம். அவ்வளோதான். ஸோ ஹாரிசாண்டல் போட்டு வச்சுக்கிறேன். லெவல் ரீச் ஆகும்போது இங்கே பை பண்ணலாம். புரிஞ்சுதா? இன்னுமே சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றது எத்தனை? இது எண்ட் ஆஃப் த டைம் வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர் கான்செப்டை தான் உள்ளே கொண்டுட்டு வருது. கரெக்டாக? ஆனால் மேஜராக நமக்கு யாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வைஸில் வேணும், யாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம ட்ரேட் எடுக்க வந்திருக்கோம்? செல் சைடு. அப்போ அந்த செல் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு மேக்ஸிமம் என்ன கான்செப்ட் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஈஸியாக கிடைக்கும். என்னப்பா எண்ட் ஆஃப் த டைம் எங்கெல்லாம் சுற்றி கடைசியில் அதே வால்யூம் ப்ரெஷர் தான் வரும், வேறு கான்செப்டே இல்லையான்னு கேட்டால் அதுதான் ஃபஸ்ட்டு ஈஸியாக கிடைக்கிறது. நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே அப்ளை பண்ணக்கூடிய கான்செப்ட் எதுவாக தான் இருக்கும்? வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷராக தான் இருக்கும். அதை ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் வேல்யூவாக நம்ம எடுக்கிறோன்னு சொல்லும்போது ட்ரேடில் மைனஸ் ரொம்ப கம்மியாகும். ஓவரால் ஒரு ரிலேட்டபிளான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் வர முடியும். கான்செப்ட்டுக்கு பண்ணிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே செல் சைடு வரும்போது நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுவோம்? ஒரு பை பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர். ஓகே. கேளுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ இதே மாதிரி நம்ம வந்து 1 ஹவர்ல வந்து எல்லாம் வால்யூம் ப்ரெஷர் மார்க் பண்ணிட்டு 1 மினிட்ல வந்து ட்ரேட் எடுக்கலாமா? தாராளமாக பண்ணலாம். நீங்கள் 1 ஹவரில் வால்யூம் ப்ரெஷர் அனலைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் 1 ஹவரில் எடுக்கிறீங்கன்னா அந்த கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் யாருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவீங்க. எக்ஸாம்பிள் இப்போது ஒரு நிமிஷம் லைட்டாக சார்ஜ் போட்டுக்கிறேன். ஓகே டன். இப்போது நீங்கள் 1 ஹவரில் இதே மாதிரி ஒரு அனலைஸ் எடுக்கிறீங்க 1 ஹவர் கேண்டில்ஸ்டிக்லனா நெக்ஸ்ட்டு கேண்டில்ஸ்டிக் யாருக்கு ரிவர்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. ரிவர்சல் அனலைஸ் எடுக்கிறீங்கனாலே கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் தான் தெரிஞ்சுப்பீங்க. அந்த கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷரை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. சரி, இப்போ இங்கே கூட நான் வேல்யூஸ் வைக்கிறேன். செல் பண்ணலாமா? ஒரு 2 மினிட்டுக்கு செல் பண்ணுறேன் செல்லர் ப்ரெஷருக்காக. எதனால் செல் பண்ணியிருக்கேன்னு அனலைஸ் பண்ண முடியுதா? எதனால் செல் பண்ணியிருக்கேன்னு அனலைஸ் பண்ண முடியுதா? இங்கேருந்து பையர் ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணியிருக்கு, செல்லர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகுறாங்க. தென் இந்த லெவலில் மறுபடியும் பையர் ஸ்ட்ராங்காக போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பையருக்கான ப்ரெஷரை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் யார் எக்ஸிட் ஆகுறா? புரியுதா? மார்க்கெட்டில் இப்போ யாருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் இருக்கும்? அவ்வளோதான். ஏன்னா தெளிவாக சொல்கிறேன், இங்கேருந்து பையர் எக்ஸிட் ஆகிடுச்சுப்பா. கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் 1 ஹவரில் என்ன பண்ணிட்டு இருக்கு நமக்கு தெரியும். ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய செல்லர் பையருக்கான ப்ரெஷரை பிரேக் பண்ணி செல்லரை எக்ஸிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ எக்ஸிட் பண்ணக்கூடிய இடத்துல செல்லருக்கான வால்யூம் ஸ்ட்ராங்காக இருக்குமா வீக்காக இருக்குமா? பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷரை பிரேக் பண்ணி செல்லர் எக்ஸிட் ஆகும்னு சொல்லும்போது செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குமா வீக்காக இருக்குமா? எஸ். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ராங்கை பிரேக் பண்ணி தான் இங்கே யார் எக்ஸிட் ஆயிருக்கா? பையர். எக்ஸிட் ஆன பையர் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ணியிருக்காங்களா? அடுத்து ப்ரைஸை ப்ராப்பராக கண்டினியூ பண்ணியிருக்கா? எங்க கண்டினியூ பண்ணிருக்கு? பிரைஸ் ஆக்ஷன் இருக்குல்ல. அப்போ பிரைஸ் ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லும்போது வேல்யூபிளான பையர் அங்கே இல்லை. கேண்டில் ஓகே, பையரை எடுத்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அங்கே பிரைஸ் ஆக்ஷன் இருக்குனாலே அங்கே என்ன அர்த்தம்? பையருக்கான வேல்யூஸ்ல யார் அப்ளை ஆகுறான்னு அர்த்தம். எஸ். அப்போ பையர் இன்னுமே வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும்னா பிரைஸ் எங்க எடுத்தாகணும்? இங்கே தானே பையருக்கான ப்ரெஷர் இருக்கு. எஸ்எஸ்எல் அதாவது செல்லர் சைட் லிக்விடிட்டியில் இருந்து பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் வால்யூம் வைஸில் இன்க்ரீஸ் ஆகணும்னா ஏரியா நமக்கு இங்கே தானே இருக்குது. ஏன்னா இங்கே தானே பிரேக் அவுட் எடுத்திருக்காங்க. பை செல்லர் வருது,
பையர் ப்ரெஷர், செல்லர் வருது, பையர் ப்ரெஷர், செல்லர் பிரேக் எடுக்கிறாங்க, தென் அந்த லெவலுக்கு பிரேக் எடுத்து பையர் எக்ஸிட் ஆகுது. அப்போ வேல்யூஸ் இங்கே தானே பையருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போ செல்லர் இங்கே வந்து தானே ஆகணும். பையருக்கான வேல்யூவை எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வைஸுக்கு ஏற்ற மாதிரி மெஜாரிட்டி எடுக்கணும்னா மார்க்கெட் அந்த லெவலில் ரீச் பண்ணலாம். அப்போ தானே ப்ரைஸ் பேலன்ஸ் ஆகும். ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது தானே ஒன் பை ஒன் ப்ரைஸ் பேலன்ஸ் பண்ணி போகிறது தானே நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் வைஸ்னு சொல்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் இப்போ செல்லர் கீழே வந்து ரீச் பண்ண என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா இந்த லெவலில் பிரேக் எடுத்திருக்கு. அப்போ வேல்யூ செல் சைடுக்கு ரிவர்ஸ் ஆகுது. மெஜாரிட்டி வைஸ் பை சைடுக்கு இருந்தாலுமே ட்ரெண்ட் வைஸில் வேல்யூ செல் சைடுக்கு வருது. ரீசன் என்னன்னு சொல்லிட்டு 1 hour அனலைஸில் நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ செல்லர் வரப்போகிறான், பை பண்ண போகிறீங்க, ட்ரேடு ப்ராஃபிட் ஆகுது உறுதியாக தெரியுது. ஒரு வேளை லாஸ் ஆகுது கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டோம், செல் சைடு தான். அடுத்து செல்லருக்கு ட்ரேடை போட்டால் ட்ரேடு ப்ராஃபிட்டு. அப்போ ஒரு லாஸ் வருதுன்னா அந்த லாஸை வந்து நம்ம அந்த லாஸையுமே நம்ம தான் மேக் பண்ணுறோம். கரெக்டாக அந்த லாஸுக்கு ஏற்ற விஷயத்த நெக்ஸ்ட் எப்படி சரி பண்ணணும்னு நமக்கு தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லும்போது அதை நம்ம ஃபெயிலியராக எடுக்க போகிறது இல்லை. அது ஒரு லெசன். என்னுடைய அனலைஸுக்கு அது இன்னொரு ஹோப், ஒரு ஸ்டெப் இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அதை ரெக்கவருங்கிற பேரில் அடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு போகுது. இல்லை ப்ரோ எனக்கு ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் வைஸில் தெளிவாக இல்லை, ஓவர் ஃப்ளக்ஷுவேட் ஆகுது, கேப் அப் அண்ட் கேப் டவுன், ஹை ப்ரெஷர் ரன்னிங், தென் கேண்டில் வைஸில் ரொம்ப ஃபார்ம் அப் நார்மலாக இருக்குன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் அப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது, கேப் அப் அண்ட் கேப் டவுன். ஸோ இப்படி வரும்போது என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ட்ரேட் பண்ணலாம். பிரேக் அவுட்டில் ஆன்சர் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரிஜெக்ஷன் ரிவர்சல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். செக் பண்ணுற இடத்துல வேல்யூஸ் ப்ராப்பராக இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆமாவா இல்லையா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து தான் அந்த மைண்ட் செட் வர மாட்டேங்குது. அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு பையன் வந்துருது, அந்த ஒன் லாஸ்ட்டை பார்த்த உடனே அடுத்து நெக்ஸ்ட் கன்டினியூ பண்றதுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வர மாட்டேங்குது. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, என்ட்ரிஸில் ஃபோக்கஸ் எப்படி சொல்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கான்செப்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கான்செப்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து என்ட்ரி எடுக்கணுமா வேண்டாமாங்கிற விஷயம் நமக்கே தெரியும். கான்செப்டே ஃபுல்லாக கொண்டு போங்க. இங்கே என்ன இருக்குது, ப்ரைஸ் எப்படி. இப்போ நான் ஆரம்பத்தில் தான் நம்ம பண்ணும்போது சரி ஓகே நீங்கள் சொல்லலாம் ப்ரோ இது டெமோ அக்கௌண்ட் ப்ரோ, அதெல்லாம் நீங்கள் ப்ரைஸ் அனலைஸ் பண்ணவே இல்லை. நம்ம லைவ்லேயும் பண்ணும்போது இதே விஷயம் தான் வேணும். நான் லைவில் ட்ரேட் பண்ணுறேன், ஒரு நாள் நம்ம பண்ணுவோம். அது ஒரு இஷ்யூஸில் இருக்குது. நான் இப்போ என்னென்ன இஷ்யூஸில் இருக்குன்னு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் டெக்டாக குரூப்பில் கூட. ஸோ பண்ணலாம், நம்ம ஒரு டேஸில் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னு தெரியும். ஏன் தெரியும்னு சொல்கிறேன்னா இது எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் பார்த்தாச்சு. இதுதான் ஸ்ட்ரக்சர். என்ன ட்ரேட் எடுத்தோம், இப்போ என்ன ட்ரேட் அங்கே நடக்குது, நெக்ஸ்ட் என்ன ட்ரேட் எடுக்கணும்னு வரைக்கும் நமக்கு தெரியும். அப்போ இதை தாண்டி ப்ளே பண்ணுறது நம்மளுடைய எமோஷன்ஸ். ட்ரேட் பண்ணணுமா வேணாமா, ஓடுமா ஓடாதா, அப்படி இருந்து என்ன ப்ரோஷன். ஒரு கொஸ்டின் கேட்குறேன், 5 ட்ரேட் பார்க்குறீங்க, 5 ட்ரேட் மிஸ் பண்ணுறீங்க, 6வது ட்ரேட் எடுக்கிறீங்க லாஸ் ஆகுது, என்ன ப்ரோஜனம்? அது ஃபஸ்ட்டே என்ட்ரி எடுத்துகிட்டு சரியோ தப்போ அங்கே ஒரு தியரி இருக்குது, அந்த தியரிக்குன்னு ஒரு ஆன்சர் இருக்குது. அப்படி லாஸ் பண்ணி கூட லாஸ் ஏற்றுக்கலாம்ல. 2%, 3%, ஒரு நாளைக்கு ஒரு 10% வரைக்கும் ஒரு நாளைக்கு லாஸ் ஏற்றிக்கிட்டு வெளில வரலாம்ல. ப்ளே பண்ணும்போது தானே அடுத்தடுத்து என்ட்ரி எடுக்கணும். பையர் தான் போகிறான், அப்போ பையர் தான் போவான். அனலைஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணி தானே நமக்கு லாஸ் ஆகுது. சரி பண்ணிக்க முடியும், அவ்வளோதான், சிம்பிள். சரி, இப்போது ஒரு டாஸ்க் மாதிரி இந்த லெவல் வரும்போது பாயிண்ட் வேல்யூ 91.3269, இந்த லெவல் வரும்போது ப்ரைஸ் வந்து பை ஆகணும். கரெக்டாக? ஸோ மேபி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, லைவ் ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த லெவல் வரும்போது எனக்கு ஒரு ட்ரேட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஒருவேளை இங்கே லூஸ் ஆகுது அப்படின்னா அந்த லூஸ் எப்படி ரெக்கவர் பண்ணணும்னு தெரியும். அந்த ரெக்கவர் என்ட்ரி எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பண்ணிடலாமா? முடியுமா முடியாதா? ஓகே. இப்போது இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எனக்கு புரியலை. 1 hour அனலைஸ் நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் தெளிவாக பார்த்தேன், எனக்கு சுத்தமாக புரியலைன்னு சொல்கிறது எத்தனை பேர்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிடலாம். சரி, ஓகே. அப்போது நெக்ஸ்ட் கிளாஸ் செஷனில் அடுத்தடுத்து பார்ப்போம். ஈவினிங் கிளாஸ் செஷன் கொஞ்சம் எடுக்க முடியல, கொஞ்சம் ஷெடியூல்ஸ் வேறு இருக்குது. வரக்கூடிய டேஸில் நம்ம எடுத்துடலாம். இன்றைக்கி கூட எடுப்பேன், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ பார்க்கலாம் கைஸ். ஹேவ் அ குட் டே. டேவை நல்லபடியாக கொண்டுட்டு போங்க. பார்க்கலாம்.